நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இந்தா ஹெல்மெட் போட்டுக்கோ. டாக்ஸில ஹெல்மெட் போட்டு உட்காருவாங்க. டாக்ஸியா? ஏய், இப்ப டாக்ஸிக்கு என்ன அவசியம்? அதான் இது இருக்குல்ல, என்னோட ஸ்கூட்டர், கூட பிறந்தவன் மாதிரி. இஷா, நான் இந்த தகர டப்பால உட்கார மாட்டேன். ஏய் சோனா, ஏன் இந்த தகர டப்பான்னு சொல்ற? என்னை விட இதுதான் ரொம்ப எமோஷனல் ஆயிடும். ஹலோ, இந்த விஷயத்துல நான் எமோஷனல் ஆக மாட்டேன், புரியுதா? கண்டிப்பா இந்த தகர சரி சரி ஓகே, உன்னோட எமோஷனல் வேல்யூஸ் அண்ட் சென்டிமெண்ட்டுக்காக நான் இதை தகர டப்பான்னு சொல்ல மாட்டேன். ஆனா நான் இதுல உட்கார மாட்டேன். சொன்னது புரிஞ்சுதா? இதுல உட்கார மாட்டேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? உன்னோட ப்ராப்ளம் தான் என்ன? நான் தினமும் இதுல தான் போயிட்டு வரேன். பாரு, இன்னும் கூட அப்படியே புதுசா தான் இருக்கு. இது வாங்கி எத்தனை வருஷம் ஆச்சு தெரியுமா? இப்ப வரைக்கும் பக்காவா மெயின்டைன் பண்ணிட்டு நீ இருக்கேன். என்ன மெயின்டைன் பண்ணாலும் இது தகர டப்பாங்கிறதுல சந்தேகமே இல்ல. இது பாரு சோனா, தேவையில்லாத விஷயத்தை பேசி நீ நேரத்தை வீணடிச்சிட்டு இருக்க. ஐ ப்ராமிஸ், உனக்கு எந்த பிரச்சனையும் வராது. அப்படி பிரச்சனை வந்தா நீ தாராளமா என்கிட்ட சொல்லு, சரியா? இல்ல, பட் ஐ அம் நாட் கம்ஃபர்டபிள். ஏய் சோனா, நீ ஏன் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிற? உனக்கு தெரியுமா, ஸ்கூட்டர்லயும் பைக்லயும் போறதுக்காக எல்லாரும் என்னென்ன பண்றாங்கன்னு தெரியுமா? ஆனா நீ இத பாரு சோனா, நான் ஸ்லோவா தான் போவேன், ஸ்பீடெல்லாம் போக மாட்டேன். அன்னைக்கு நம்ம கூட கிளப்புக்கு போனோம்ல, அப்ப ஏதாவது ஆச்சா? இல்ல இல்ல. அன்னைக்கு எதுவுமே ஆகல பாரு. உன் டப்பா ஸ்கூட்டர்ல ஹார்னை தவிர மத்த எல்லாமே சத்தம் போடுது. ஆனா இப்ப எந்த பிரச்சனையும் இல்ல, எல்லாத்தையுமே நான் பக்காவா சரி பண்ணிட்டேன். ஆனா ஸ்கூட்டர்ல உட்கார்ந்து போனா தூசு, மண்ணு, குப்பை, வேர்த்து வேற கொட்டும். இது எல்லாமே ரொம்ப இரிட்டேட்டிங்கா இருக்காதா ஐஷான்? சிக்னல்ல உன்னோட ஸ்கூட்டர் நிக்குமா, அப்ப பக்கத்துல இருக்கிற வண்டியோட பொல்யூஷன் எல்லாம் மூஞ்சி மேல படும். பொல்யூஷனா? ஒரு நிமிஷம் இரு. இந்தா கைக்குட்ட. இது எதுக்கு? அட கர்ச்சீஃப்மா, இது கூட தெரியாதா உனக்கு? இதை இப்படி மடிச்சு அப்புறம் இப்படி கட்டிட்டோன்னு வை, எந்த தூசும் உன் மேல படவே படாது. நீ நிம்மதியா என் கூட சந்தோஷமா வரலாம். இதுக்காக தான் கர்ச்சீஃபை இவ்வளவு பெருசாவே தயார் பண்ணாங்க. இதை மீறி எந்த தூசியும் உள்ள போகாது. இப்ப என்ன யோசிக்கிற? ஓ, கண்ணுல பட்டுரும் தானே? வண்டியில போகும்போது தூசு கண்ணுல பட்டு இன்ஃபெக்ஷன் ஆயிடும். அதுக்கும் என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. ஒரு நிமிஷம் இரு. இத பாத்தியா? அழகா இருக்கு. இத மீறி எந்த தூசும் உள்ள போகவே போகாது. ஓ, தலைமுடியில படும்ல, அதுக்கும் பிரச்சனை இல்ல. இத பாத்தியா? ஹெல்மெட். இதையும் உன் தலையில போட்டுக்கிட்டேன்னு வை, எல்லா இடமும் சேஃப் ஆயிடும். இது உனக்காகவே நான் ஸ்பெஷலா வாங்கினது. இதால உன் தலையும் பாதுகாப்பா இருக்கும், அதே சமயம் மூளையும் சூடாகாது, சரியா? இத பாத்தியா? இது என்னது? இப்பெல்லாம் வண்டி ஓட்டும் போது ஹெல்மெட் போட்டு ஓட்டலன்னு வை, போலீஸ் பிடிச்சி 100 ரூபாய் ஃபைன் போட்டுருவாங்க. எதுக்கு? அதுக்கு ஹெல்மெட்டே வாங்கிடலாம்ல. ஏன்னா நம்ம அடிக்கடி இனிமே ஜாலியா வெளியே போவோம், அதான். குச்மி ஸ்டார்ட் ஆயிடு. ஒன்னும் இல்ல, ஸ்டார்டிங் மட்டும்தான் இப்படி. அது பெட்ரோல்லாம் கீழே தங்கியிருக்கோம்ல, அதான். ஒன்னும் இல்ல, ஸ்டார்டிங் மட்டும் தான் இந்த ப்ராப்ளம். ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோ, சும்மா பிச்சுக்கிட்டு ஓடும் குதிரை மாதிரி. ஸ்டார்ட் ஆயிடுச்சு, வா வா சீக்கிரம் வந்து உட்காரு. அட ஒண்ணுதான், இல்லனா இலேசனா இந்திரன் வந்துருவாங்க. இது உடைஞ்சிருச்சு, இப்ப நான் எப்படி ஏறுறது? பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணி உட்கார்ந்து. உட்காருனா என்ன அர்த்தம்? உட்காருனா உட்கார்றது அர்த்தம், வேற என்ன அர்த்தம்? இரு உட்கார்ந்தாச்சா? அட என்னாச்சுடா செல்லம்? அம்மா கூட திரும்ப சண்டை போட்டிய? அவ சொல்ற பேச்சையே நீ கேட்க மாட்டேங்கிற. அவ உன்னோட அம்மா தானே? ஐயோ பாட்டி, என் அம்மாவால இல்ல, உங்க பையனால தான் நான் டென்ஷனா இருக்கேன். நல்ல கதையா இருக்க. ஏன் பையனா? ஆமா, உங்க பையன் மிஸ்டர் ஆலோக் கஷ்யப். ஐயோ, அப்பாவை யாராவது இப்படி பேர் சொல்லுவாங்களா? அப்படியே போட்டேன் அவனு, தெரியுமா? ஆமா ஆமா, நீங்க எல்லாரும் என்ன தானே திட்டுவீங்க? திட்டுங்க. இந்த வீட்ல இருக்கிற எல்லாருமே என்ன மட்டும் தான் திட்டிட்டே இருக்காங்க. அப்புறம் அப்பா இருக்காரே, வீட்டுக்கு வந்து திட்டுற அளவுக்கு கூட அவருக்கு பொறுமை இல்ல.
பரவாயில்ல, ஆபீஸ்ல இருந்தே போன் பண்ணி என்ன திட்ட ஆரம்பிச்சிடுறாரு. ஏன் பாட்டி, இந்த மாதிரி வளர்ந்த பொண்ணை யாராவது திட்டிட்டே இருப்பாங்களா? இங்க பாருமா, நீ ஏதோ தப்பு பண்ணிருக்க, அதனாலதான் என் புள்ள உன்னை திட்டுறான். இல்லனா என் புள்ள எவ்வளவு அமைதியானவன் தெரியுமா? ஆமா, நீங்க அவருக்கு தானே சப்போர்ட் பண்ணுவீங்க, ஏன்னா அவர் உங்க பையன் இல்ல. இப்ப என்ன சொன்ன? நீ என்ன சொன்ன? அப்பா 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 அப்பா, நல்ல பொண்ணு பெத்து வச்சிருக்கடா. ஒரு நிமிஷம் சும்மா இருக்க முடியாது அவளால. எல்லாரையும் கட்டியா கேட்டியா? அம்மாவும் இதே தான் சொல்றாங்க. நியாயமா இவ பண்ண தப்ப உணரணும். இவ என்னடானா கோவப்படுறா பாத்தியா? ஏய் இரு ஒரு நிமிஷம். என்ன சொன்னா இவ? என்ன சொன்னா? பாருங்க அடே, என் செல்லக்குட்டி மேல நீங்க ஏன் இவ்வளவு கோவமா இருக்கீங்கன்னு சொல்லுங்களேன். அவளை செல்லக்குட்டின்னு சொல்றத நிறுத்துங்க. நீங்க எல்லாரும் சேர்ந்து அதிக செல்லம் கொடுத்து இவளை கெடுத்து வச்சிருக்கீங்க. எந்த உரிமையில இவ கோவப்படுறா? எக்ஸாம்ல என்ன மார்க் வாங்கியிருக்கேன்னு உங்ககிட்ட சொன்னாளா இவ? ஏமா நீ ஃபெயில் ஆயிட்டியா? என்ன பாட்டி, நான் என்னைக்கு ஃபெயில் ஆயிருக்கேன்? என்னைக்கு ஃபெயில் ஆயிருக்கேன்? வெக்கமா இல்ல? இந்த தடவை நீ வாங்கின மார்க்குக்கு ஃபெயில் ஆயிட்டே வந்திருக்கலாம். கூடாத. வேணாம் நிறுத்துடா. மார்க் தானே கம்மியா எடுத்திருக்கா. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் வளர்ந்த பொண்ணை போய் கை நீட்டி நிக்கிற. இது சின்ன விஷயமா? மார்க் கம்மியா வாங்குறது உங்களுக்கு சின்ன விஷயமா இருக்கா? அம்மா, நீங்களே இவ கூட சேர்ந்துட்டீங்களா? நீங்க இவளுக்கு பாட்டி தானே, எடுத்து சொல்லி புரிய வைங்க. இவளை படிக்க சொன்னா மட்டும் கவனம் எங்கேயோ போயிடும். இதுல தினம் புது Dress வேணும்னு கேப்பா. நம்ம ஸ்வீட் இருக்கால, அவளே உன்னை விட அதிக மார்க் வாங்குறா. நல்லா படிக்கிறா. உனக்கு என்ன இந்த மாதிரி நீங்க திட்டுற அளவுக்கு ஒண்ணு கம்மியான மார்க் எடுக்கலங்க. ராணு, நீயும் கட்சி மாறிட்டியா? அடே, இவ என்ன நல்ல மார்க் எடுத்து கவர்மெண்ட் உத்தியோகத்துக்கா போக போறா? நான் சொல்ற பேச்ச கேளு. நல்ல பையனா பார்த்து இவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிரு. கடமை முடிஞ்சு போயிடும். என்னது? என்ன பாட்டி? பின்ன என்ன, நான் என் சொந்தக்காரங்க கிட்ட எல்லாம் சொல்லி வச்சுட்டேன். எங்க வீட்ல கல்யாண வயசுல என்னோட பேத்தி இருக்கா, அவளுக்கு ஒரு நல்ல வரனா பாருங்கன்னுட்டு. நிஜமாவா? அத்தை, நீங்க யார்கிட்ட எல்லாம் சொல்லி வச்சிருக்கீங்க? பையன் இந்த ஊரை சேர்ந்தவனா இருந்தா நல்லா இருக்கும். அத்தை, நான் நாளையில இருந்து நம்ம இஷிக்கு வீட்டு வேலை எல்லாத்தையும் சொல்லி கொடுக்க ஆரம்பிக்கிறேன். இங்க பாருங்க, எனக்கு இப்ப கல்யாணம் பண்ணிக்கிறதுல இஷ்டம் இல்ல. கல்யாணம் பண்ணிக்க ஏன் உனக்கு இஷ்டம் இல்ல? ஏன்னா முதல்ல படிச்சு முடிச்சிட்டு ஒரு நல்ல வேலைக்கு போக ஆசைப்படுறேன். அம்மா, நான் சொந்த கால்ல நிக்கணும்னு ஆசைப்படுறேன். நான் ஜர்னலிஸ்ட் ஆகணும்னு ஆசைப்படுறேன். டிவி நியூஸ் ரீடர். நியூஸ் ரீடரா? முடியாது, உனக்கு கல்யாணம் தான். நீங்க எங்களுக்கு புரிய வைங்கப்பா. ஏன் நான் எதுக்கு அவங்களுக்கு புரிய வைக்கணும்? இப்ப மட்டும் அப்பா வேணுமா? பாட்டி தானே முக்கியம். அவங்க கிட்டே போய் சொல்லு. ஏதாவது பிரச்சனைனா மட்டும் அப்பா வேணுமா? இவ்வளவு நேரம் அவங்க தானே உனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. இவ்வளவு கம்மியா மார்க் வாங்கிட்டு ஜர்னலிஸ்ட் ஆகணும்னு ஆசைப்படுறியா? அடே, இவ என்னடா ஜனலோ கனலோ சொல்றா? அது என்ன படிப்புன்னு தான் சொல்ல. அதுதான் சொன்னேனே பாட்டி, டிவி நியூஸ் ரீடர். அம்மா, இந்த டிவில எல்லாம் நியூஸ் பேசுவாங்களா அவங்களா? என்னம்மா இது? நீ நியூஸ் வாசிக்க போனா வயசான ஆளுங்க தான் அதை பாப்பாங்க. நல்ல பையனா கிடைச்சா கல்யாணம் பண்ணிக்கிறதுல அப்படி என்ன தப்பு இருக்கு? சரியா சொன்னா. முதல்ல உனக்கு கல்யாணம், அதுக்கப்புறம் படிப்பு. என்னம்மா கல்யாணம் கல்யாணம் கல்யாணம்? கல்யாணம் பண்ணிக்க எனக்கு இஷ்டம் இல்ல. ஏன் உனக்கு கல்யாணம் பண்ண இஷ்டம் இல்ல? அதான் கல்யாணம் பண்ற வயசு வந்துருச்சுல. அப்பா, நான் ப்ராமிஸ் பண்றேன், அடுத்து வரப்போற எக்ஸாம்ல நான் நல்லா படிச்சு நிறைய மார்க் வாங்கி காட்டுறேன். அப்பா ப்ளீஸ். இஷி நில்லு. அத்தை, நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. நீங்க பாட்டுக்கு பையனை பார்க்க ஆரம்பிங்க. நான் இவ்வளவு சமாளிச்சிடுறேன். நீ கொஞ்சம் வாயை மூடு. இஷிக்கு கல்யாணம் பண்றதுல எனக்கு கூட விருப்பமே இல்ல. அத்தை, நீங்க இப்பதானே சொல்லிட்டு இருந்தீங்க. ராணு, என்னமா நீ? அம்மா அவளை என்கரேஜ் பண்றதுக்காக தான் அப்படி சொன்னாங்க. இந்த காலத்து பொண்ணுங்க எல்லாரும் முதல்ல நல்லா படிக்கணும், அப்புறம் தான் கல்யாணம். இங்க பாரு மருமகளே, ஒவ்வொரு பொண்ணும் தன்னோட சொந்த கால்ல நிக்கிறதுக்கு நல்லா படிக்கணும். ஆனா இஷியோட கல்யாணத்தை பத்தி நான் கற்பனை பண்ண ஆரம்பிச்சிட்டேனே. இவ்வளவு திருத்தவே முடியாது. நீங்களும் சேர்ந்துட்டீங்க. இவ்வளவு திருத்த முடியாது. இவ எப்பவுமே இப்படிதான். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இஷான், ஒழுங்கா போ. என்னோட செப்பல், என் செப்பல் கீழே விழுந்துருச்சு. டேய், பாத்து ஓட்ட மாட்டே? வந்து இரு. என்னாச்சு? இதோட 4வது தடவை உன்னோட தகர டப்பா ஸ்கூட்டர் நின்னு போச்சு இஷான். 2 நிமிஷம் போனா 1/2 மணி நேரம் நிக்குது. வாட் இஸ் திஸ் யா? சோனா,
இனிமே இந்த மாதிரி நிக்காதா? முதல்ல ஸ்டார்ட் ஆனதானே நிக்கிறதுக்கு. ஏய் எவ்வளவு தடவை கிக் பண்ற ஆனா ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. யூ கிக். OMG ஈஷான், எல்லாரும் என்ன உத்து உத்து பாக்குறாங்க. உன்னோட இந்த ஹெல்மெட் இருக்கு, கிக் அடிக்கிறானா கிக். நான் தான் முதல்லயே டாக்ஸில போலான்னு சொன்னேன்ல, நீ என் பேச்ச கேட்க கூடாதுங்கற முடிவோட இருக்கியா? அந்த அழுத்தம் அது ஓபன் ஆயிடும், பிச்சராத. என் நிலைமைய பாரு. சுஹானா பாஜ் போய் நடு ரோட்ல வெயில்ல ஒரு டப்பா ஸ்கூட்டரால நின்னுட்டு இருக்கா. இது யார் கண்ணியாவது பட்டுச்சுன்னா எவ்வளவு பெரிய நியூஸ் ஆகும்னு தெரியுமா உனக்கு? எனக்கு வர கோவத்துக்கு இந்த ஹெல்மெட் போட்டு உன் மண்டையிலே உடைக்கலாமான்னு இருக்கு. இப்போ என்னாச்சு சுஹானா? அந்த மாதிரி பண்ண நியூஸ் இன்னும் பெருசாயிடும். நல்லா யோசிச்சு பாரு. சுஹானா பாஜ்பாய் நடு ரோட்ல ஒரு டப்பா ஸ்கூட்டருக்கு முன்னாடி தாலி கட்டின புருஷனோட மண்டையை உடைச்சிட்டு நின்னுட்டு இருக்கா. இஷான், ஐ அம் சீரியஸ். சாரி. இப்படிலாம் பண்ணா இது ஸ்டார்ட் ஆகாது. என்ன எப்படி சொல்ற? அப்படின்னா இது கிக் பண்ண ஸ்டார்ட் ஆகாது, தள்ளினா கண்டிப்பா ஸ்டார்ட் ஆயிடும். சரி தள்ளு. வாட்? நான் வண்டி தள்ளுமா? லிமிட்ஸ். ஓகே. இல்ல நான் தள்ளணும்னு தான் சொன்னேன், ஆனா ஒண்ணு தள்ள சொல்லல. ஒன்னும் பிரச்சனை இல்லை சொன்னா, நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன். இரு மெக்கானிக்கு ஃபோன் பண்றேன். ஹலோ அஸ்லாம் பாய், நான் தான் ஈஷான் கஷ்யப். என்னன்னு தெரியல, வெளியே வந்தேன்னா என் ஸ்கூட்டர் ஸ்டார்ட் ஆகாம நின்றுடுச்சு. ஆமாமா. சரி சரி, நீங்க சீக்கிரம் வரீங்களா? சுனா நிஷானி, இன்னைக்கு சுஹானா அண்ணிய பார்க்கணுமே, பார்க்கிறதுக்கு தேவதை மாதிரி இருந்தாங்க. அப்புறம் இஷான் அண்ணா சுஹானா அண்ணிய கூட கூட்டிட்டு போறேன்னு காத்துல பறந்துகிட்டே போயிட்டு இருக்காரு. உங்களுக்கு தெரியாத நீ சந்தோஷத்துல இஷான் அண்ணா என்ன பண்றதுன்னே தெரியல பாவம். அப்பனா இஷான் சுகானாவை ஸ்கூட்டர்ல உட்கார வச்சு ஃளைட்ல போற மாதிரி போறானா? இலேஷ் அவனோட ஸ்கூட்டர் ஒரு நாள் நான் உத்து பாத்திருக்கேன், அதனால எனக்கு சுத்தமா தோணல. ஏன் தெரியுமாக்கா, அவனோட ஸ்கூட்டர் கரெக்டான சமயத்துல தான் சொதப்பும். ஞாபகம் இருக்கா, நாம எல்லாரும் ஒரு தடவை பிக்னிக் போணுமே, அன்னைக்கு என்னாச்சு? ஆமா, இஷான் அண்ணா நம்ம பின்னாடியே வந்துகிட்டே இருந்தாரு. கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறம் நம்ம திரும்பி பார்த்தப்ப சுத்தமா அவர் ஆளே காணோம். திடீர்னு மாயமாயிட்டாரு. அவன் வருவான்னு நம்ம ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். கடைசியில லஞ்ச் டைம் கூட தாண்டியே போயிடுச்சு. ரொம்ப டென்ஷன் ஆகி சாயங்காலமா வந்து சேர்ந்தான். அவன் ஸ்கூட்டரை கஷ்டப்பட்டு தள்ளிட்டு வந்தான்ல, அப்புறம் அவன் முகத்துல கிரீஸ், அப்புறம் அவன் போட்டுட்டு ஷர்ட்ல கிரீஸ். ரொம்ப பாவம், பார்க்கவே ரொம்ப கொடுமையா. உனக்கு தெரியுமா, நீ பாதி வழியில நின்னு போன வண்டிய ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கான். எப்பவுமே அப்படிதான். நியாயமா பார்த்தா அவரோட ஸ்கூட்டரை மியூசியத்துல வைக்கலாம். ஏன்னா அது எப்ப கால வாருன்னு யாராலையும் சொல்ல முடியாது. யோசிச்சு பாரு, ஒருவேளை இஷான் அவனுடைய கல்யாணத்துக்கு ஸ்கூட்டர்ல கிளம்பி வந்திருந்தா அவன் எப்ப வந்து சேருவான்? எப்ப வந்து சேருவானா? வழியிலே தான் இருந்திருப்பான். இல்ல ஷன்னா, என்ன ஒரு தடவை இஷான் அண்ணா என்ன பண்ணாரு தெரியுமா? என்ன என்னோட எக்ஸாம் அன்னைக்கே லேட்டா கொண்டு போய் விட்டாரு. எல்லாம் அவர் தகர டப்பா ஸ்கூட்டர் பண்ண வேலை. அதனால கண்டிப்பா இஷான் அவனோட ஸ்கூட்டர் வித்துதான் ஆகணும். சரியா சொன்ன. அவனோட ஸ்கூட்டரை வித்து அதுல வர காசை வச்சு ஒரு குட்டி சைக்கிள் வாங்கலாம்ல? அதுவும் செகண்ட் ஹேண்ட் தான். ஆனா இது இஷானுக்கு யார் புரிய வைக்கிறது? அது மட்டும் இல்லாம அவன் ஸ்கூட்டரை பத்தி பேசினா அவனுக்கு ரொம்ப கோவம் வர ஆரம்பிச்சிடும். சரியா சொன்னீங்க. ஆனா எனக்கு ஒரு விஷயம் தான் புரிய மாட்டேங்குது. இந்த சுஹானா இஷான் கூட அதுவும் அந்த தகர டப்பா ஸ்கூட்டர்ல எப்படி போக ஒத்துக்கிட்டா? ஆமாக்கா, ஒருவேளை சுகானா உட்கார மாட்டேன்னு சொன்னாதான் அவனுக்கு புத்தி வருமோ என்னவோ. ஆனா பாவம் மனசு உடைஞ்சு போயிடுவான். சுகானா இஷானோட அந்த தகர டப்பா வண்டியில உட்கார்ந்தா இஷானுக்கு சுகானா 100 தடவை ஐ லவ் யூ சொன்ன மாதிரி. இருங்க இருங்க, சுஹானா நீ வந்துட்டாங்க. இவ்வளவு சீக்கிரம் திரும்பி வந்துட்டீங்க? இஷான் எங்க காணோம்? அவரு ஆக்சுவலி அவருக்கு வேலை வந்துருச்சு, அதனால போயிட்டாரு. அண்ணி, என்ன இஷான் அண்ணா இவ்ளோ மோசமா இருக்காரு? ஒரு பக்கம் உங்களை இவ்ளோ அழகா ட்ரெஸ் பண்ணி வெளியில கூட்டிட்டு போனாரு, ஆனா அங்க இருந்து ஆபீஸ் போயிட்டாரா?
அட்லீஸ்ட் உங்களை வீடு வரைக்கும் கொண்டு வந்து விட்டுட்டு போயிருக்கலாம்ல. நான் தான் அவர்கிட்ட நானே வீட்டுக்கு போய்க்கிறேன்னு சொல்லிட்டேன். எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. நான் என்னோட ரூமுக்கு போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறேன். ஓ அப்படியா, சரி சரி சரி. ஓ, நம்ம இஷான் இந்த ஜென்மத்துல திருந்த மாட்டான். அவனோட பாஸ் 2 பேருக்குமே பைத்தியம். எப்ப பார்த்தாலும் வேலை வேலை வேலை. லீவ் நாள் அன்னைக்கு கூட எப்ப பார்த்தாலும் வேலை வேலை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. சுஹானா நீ பாக்குறதுக்கு ரொம்ப அப்செட்டா இருக்காங்க. ஆமால? ஹே, அப்செட்டா இல்லாம சந்தோஷமாவா இருப்பாங்க? பொண்டாட்டி தனியா விட்டுட்டு யாராவது வேலைக்கு போவாங்களா? இதுக்கு தான் வேலை அது இதுன்னு போகவே கூடாது. இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன், வேலைக்கு போய் யாருக்காவது ஏதாவது நல்லது நடந்திருக்கா? உதாரணத்துக்கு என்னையே எடுத்துக்கோ. என் பொண்டாட்டிக்கு கம்பெனி கொடுக்கறதுக்காக 24/7 அவைலபிளாவே இருக்கேன். அதனாலதான் நான் எப்பயும் வேலையை பத்தி யோசிக்கவே மாட்டேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஸ்கூட்டருங்கிற பேர்ல ஒரு தகர டப்பா மேல என்ன உட்கார வச்சு நடு ரோட்ல அசிங்கப்படுத்திட்டான் ஈஷான். சுஹானா வாஜ்பாய் தகர டப்பா ஸ்கூட்டர் மேல உட்கார்ந்து போனா என் மரியாதை என்ன ஆகுறது? இல்ல, இதுக்கு மேல என்னால முடியாது. அந்த தகர டப்பா மேல நான் இனிமே உட்கார மாட்டேன். என்ன எதுக்கு இப்ப சிரிக்கிற? வீட்டுக்கு வா, உன்னை வச்சுக்கிறேன். கொஞ்சம் கூட மேனஸ் இல்ல உனக்கு. வைஃப் இந்த மாதிரி தான் ஸ்கூட்டர்ல உட்கார வச்சு கூட்டிட்டு போவாங்களா? டாடி இது வரைக்கும் பெஸ்ட் கார்ல தான் உட்கார வச்சு என்ன கூட்டிட்டு போயிருக்காரு. ஆனா டாட் தானே இந்த கல்யாணமும் பண்ணி வச்சாரு. ஒரு கார் கூட இல்லாத பையனுக்கு என்ன கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாரு. Is it fine? Perfect. Thank God உன்னோட கார்ல நீ மியூசிக் சிஸ்டமை சேஞ்ச் பண்ணிட்ட. நீ தானே சொன்ன அந்த மியூசிக் சிஸ்டம் உனக்கு பிடிக்கல என்ன? நீ எனக்காக தான் சேஞ்ச் பண்ணியா? நீ ஒரு பொருளை பிடிக்கலன்னு சொன்னதுக்கு அப்புறம் அந்த பொருளை நான் எப்படி வச்சுப்பேன் சுஹானா? So sweet Sid. No 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 no. No music. ஆனா இது உன்னோட ஃபேவரட் சாங் ஆச்சே. No, நான் உன்கிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கணும்னு நினைக்கிறேன். No songs, no music, nothing. Okay? நாம பேசிட்டு இருப்போம். Sorry. அப்படியா? இப்போ நாம என்ன பேசலாம்? Say something. என்ன பத்தி ஏதாவது சொல்லு. நீ ரொம்ப நல்ல பொண்ணு. இது தெரியும். வேற ஏதாவது சொல்லு. நீ ஒரு பைத்தியம். You are mad சுஹானா. எனக்கு இதுவும் தெரியும். சரி சரி, நெக்ஸ்ட் டைம் நம்ம 2 பேரும் பைக் ரைடிங் போலாம். ஹைவேல போலாமா? நோ பைக்ஸ். ஏ? என்ன பொறுத்த வரைக்கும் அந்த கான்செப்ட் ரொம்ப ஸ்டூபிடா தோணுது. ஐ மீன், ஒரே வெஹிக்கிள், அதுல 2 பேரும் டிராவல் பண்ணுவாங்க. ஒருத்தர் முன்னாடி ஒருத்தர் பின்னாடி. ஒருத்தர் சரியா பாத்துக்க முடியாது, சரியா பேசிக்க முடியாது. வெயில், அப்புறம் பொல்யூஷன். நோ யா, ஐ ப்ரிஃபர் கார். ஏசி, பிரைவசி. என்னோட டாடி ஏன் என் வாழ்க்கையை இப்படி பண்ணாரு? சின்ன வயசுல இருந்து நான் ஆசைப்பட்ட எல்லாமே எனக்கு கிடைச்சது. கொஞ்சமாவது அவர் ஒழுங்கா விசாரிச்சிருக்க வேண்டாம். என்னை கல்யாணம் பண்ணிக்க போற பையன் கிட்ட ஒரு கார் கூட இல்லைன்னு தெரிய வேண்டாம். டாடி எதுக்காக இப்படி ஒரு காரியத்தை பண்ணாரு? நீ என்ன சொல்ல போற?
உனக்கு தான் இஷானை ரொம்ப பிடிக்குமே.